உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் ஒன்றோடு கூடி எல்லாரும் வழி பண்ணக்கூடிய நிலைமை வரக்கூடிய அத்தனை உலக மக்களுக்கும். அது இல்லாமல் இந்த இறப்புகள், தேவையில்லாத இறப்புகள், தேவையில்லாத ஒரு வழிகள், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நிலைமைகள், வாழ்த்துக்கள். இந்த பிரச்சனைகள்லாம் நல்லா ஆகணும் மக்கள். அது இல்லாமல் அகால மரணங்கள் தேவையில்லாத, ஏன்னா இந்த வரக்கூடிய 26 பற்றிலாம் படிக்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதை பற்றிலாம் உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் சொல்ல போகிறோம். அது இல்லாமல் விபரீத சண்டாளராகனா விபரீதமாக இந்த ஆக்சிடெண்ட் ஆகி இறக்கிறது, இன்சிடெண்ட்டில் இறக்கிறது, இதெல்லாம் தடுக்கிறோம். உலகத்துக்கு ஒரு நன்மையை வகுக்கணும். உலகத்தோட வழிகள் நன்மையான இறைவன் எல்லாத்துக்கும் வழி பண்ணணும். புரிதலுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக ஆக்கி இந்த இறைவன் ஒரு அமைதியான உலகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அமைதியான உலகத்தை நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். அந்த அமைதியான உலகத்துக்கே நம்ம போவோம். என்ன சொல்லுங்க, அந்த அமைதியான வழியாகவே இருப்போன்றது என்னோடய வாழ்த்துக்கள். அதுவும் இந்த தசரா, அதாவது ஒரு கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்குறது தான் இந்த தசரா. அதனால வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் சுத்தம் பண்ணி எல்லா வழியும் பண்ணி எல்லாத்துக்கும் பூஜைகள், ஆயுதத்துக்கும் பூஜைகள் இன்றைக்கி. அதுதான் ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுதத்துக்கும் வழியாக பண்ணக்கூடிய வாகனங்கள், நம்ம செய்யக்கூடிய தொழில், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நுட்பமான வழியாக வச்சு அதுக்கு ஒரு பூஜையாக வச்சு அதுக்கு வழி பண்ணி, அது ஒரு அம்பாள் ஒரு 10 நாள் விரதம் இருந்து வழி பண்ணி அந்த தெய்வம் வழிபாட்டியாக இருக்கக்கூடிய நிறையா தான் இந்த தெய்வ வழிபாட்டில் நம்ம எல்லோரும் இருக்கோம். தெய்வ வழிகள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் இன்ட்யூஷனில் அவங்கவுங்க வழியில் நல்லது சொல்கிறாங்க. இன்னும் நல்லது நடக்கணும். உலகத்தில் அத்தனை பேருமே இன்னும் நல்ல வழிகள் காட்டுங்க. மக்களுக்கு நல்ல வழிகள் காட்டி மக்களை வழி நடத்துறது தான் நம்மளோட வேலைன்றது இறைவனோடது. இறைவனோட பணியை தொடரணும், இறைவனோட வழிபடணும். இதுதான் நம்மளோட கொள்கை. மக்கள் அனைவருக்கும், அதுவும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் என்ற நல்வாழ்த்துக்கள். தசரா விடுமுறை முன்னிட்டு அழகான ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி திரும்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். கண்டிப்பாக. இன்றைக்கு ஆயுத பூஜை, தசரா பண்டிகையெல்லாம் சிறப்பாக நாடுகளும் கொண்டாடிட்டு இருக்காங்க சார். நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொல்லும்போது இந்த சண்டால ராகுவால் உலகெங்கிலும் மிகப்பெரிய ஆபத்துகள் நிகழும், மிகப்பெரிய இறப்புகள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னீங்க. அதே போல் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த கரூர் மீட்டிங்கில் 41 பேர் இறந்துட்டாங்க. அது நம்ம தாங்க முடியாத ஒரு சோகம். நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லேயே நடந்ததால் அதை நம்மளால் நெஞ்சு பதறுது. நீங்கள் அதை பற்றி கூட போன வீடியோவுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சனை ஏற்படும், அதனால் பெரிய ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது இந்த மாதிரி ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கல, ஆயிடுச்சு. அதே போல் சார், பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாட்டில் வெள்ளம் நீங்கள் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும்னு ஏற்கனவே சொன்னீங்க. பாகிஸ்தானில் வெள்ளம் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. அதே போல் இந்த இஸ்ரேல் காசா போரில் பல பேர் இறந்து நாட்டை விட்டே போயிடணும் எல்லாரும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிடுச்சு. நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக கருதப்படுவீர்னு வேறு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அது ஒரு பக்கம் போர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ட்ரம்ப் அவரும் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு நோபல் பரிசு ஒன்றே அவருடைய குறியாக இருக்குது. எல்லா போரையும் நான் தான் நிறுத்துகிறேன், எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறத மாதிரி அவர் ஒரு இதில் போயிட்டுருக்காரு. மற்றதெல்லாம் விட்டுட்டார். உலக மக்களுக்கு தேவையான அமைதி, வாழ்வுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் பண்ணுவோங்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்தில் அவர் போயிட்டுருக்கார் சார். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அரசியல் நிலவரம் தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய இதாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் என்ன ஆகும், என்ன எப்படி போகுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நினைக்கும் போது. இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சார். மழை பிரச்சனை வரப்போகுது. அது திரும்ப ஆந்திரா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. திரும்ப அங்கே மழை இந்த ஒரு வாரத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அது தொடர்ச்சியாக கேரளாலேயும் வரும். கேரளா பார்டர், தமிழ்நாடு பார்டர் ஒட்டிய இடத்துல சில மழைகள் ஏற்படும். இது இல்லாமல் நமக்கு மதுரை, அது இல்லாமல்
இது திருச்சி, கோயம்புத்தூர், கரூர், இல்லைன்னா சேலம், இல்லைன்னா கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய குன்னூர், இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், இது வயநாடு, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா சில மலை சரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ரொம்ப டூரிசம் பண்ணிக்காதீங்க. தேவையான அளவு போங்க. வானிலை ஆராய்ச்சி சொன்னாங்கன்னா அதுக்கான வழிகள் வேணாம். என்ன சொல்லி அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுத்திக்கிறது நமக்கு நல்லது. அதே நேரத்தில் இப்போ பெரிய அந்த மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரம். அது இல்லாமல் இந்த மாதம் முழுதுமே விட்டு மழைகள் இருந்துகிட்டே இருக்குன்றதை சொல்லலாம். ஒரு வெள்ளை நாட்டில் மிகப்பெரிய மழை இருக்குது. ஆறு போல் ஓடக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். வெள்ளம் பிரிச்சு ஓடும். இமயமலையோட வடக்கு புறத்தில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட போகுது. எல்லை பாதுகாப்பு திரும்ப ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. தமிழ்நாட்டில் இன்னொரு அரசியல் இன்னொருத்தருக்கு பிரச்சனை ஆகப்போகுது. அந்த பிரச்சனை வரக்கூடிய நிலையில் திரும்ப நடிகருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். இன்னொரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை வரதை பார்க்க போகிறோம். வட மாநிலத்தில் ஒரு நடிகர் தேவையில்லாத வார்த்தை விட்டு அவர் ஒரு பிரச்சனை ஆவார். அங்கே அரசியல் குழப்பமும் ஏற்படும். அந்த நார்த்லேயும் ஒரு பெரிய அரசியல் குழப்பம் ஏற்படும். மக்கள் ஆர்ப்பாட்டம் எடுப்பாங்க. எதிர்பார்க்காத ஆர்ப்பாட்டம் நடக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய மந்திரி ஒரு பெரிய குழப்பமாயிடுவார். அவர் ஒரு பெரிய பிரச்சனை ஆவார். அரசியல் அமைப்பில் இந்த மாதம் கடைசியில் வேறு அமைப்புகள் கூட்டணி அமைய போகுது. சில மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். சக்தி வாய்ந்த வெடி ஒன்று வெடிக்கும் போது அமெரிக்கா வளாகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போகிறோம். அமெரிக்கா மார்க்கெட் அவுட்டாக இருக்குது. அமெரிக்காவில் பெரிய ப்ராப்ளம் ஏற்படும். ஷட் டவுன் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன பெரிய ஷட் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரியே சொல்லியிருக்கார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்று ஷேர்ஸில் இறங்கணும், இல்லை கோல்டு இறங்கணும். கோல்டு கொஞ்சம் இறங்கும், திரும்பி ஏறும். திரும்பி அடுத்த வாரம் ஒரு 3 நாளில் இறங்கும், திரும்பி ஏறும். அது இல்லாமல் ஷேர் ஒரு தொடையில் கொஞ்சமாக இறங்கி சடனாக விழலாம், இல்லைன்னா அது வேறு வழியாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு ஷேட் டவுன் காத்துன்னு இருக்கு. இந்த 10 நாளில் இந்த பங்கு சந்தை ரொம்ப குழப்பமாக இருக்கும். பேலன்ஸ் பண்ணுறவங்களாம் உஷாராக விளையாடுங்க. இந்தியாவோட பங்கு சந்தையும் இறங்கலாம். பெரிய அலிகேஷன் வரப்போது. ட்ரம்ப் மேலே பெரிய அலிகேஷனாக வந்துடும். அவரே ஒரு பிரச்சனை ஆகிடுவார். அந்த ஒரு பிரச்சனை வர்றதை பார்க்க போகிறோம். இவரோட கட்சி ஆளுங்கள் ஒரு குழப்பமாகி எதிர்கட்சிகள் வலுவாகி அந்த எதிர்கட்சிகளோட வழியில் சில ஆளுங்க பேசக்கூடிய நிலைமை ஏற்படும். 2-3 பிரசிடென்ட்லாம் அதை பற்றிலாம் பேச போகிறாங்க. சில நிகழ்வுகள் அடுத்த வாரம் நடக்கிறத பார்க்க போகிறோம். சிக்கிம் ஏன்னா பாம்பேலேருந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் வரதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காத உலக வழியில் மிகப்பெரிய பனி காத்துன்னு இருக்கு. இது வரைக்கும் பார்க்காத பனியை இந்த உலகம் பார்க்கும். ரஷ்யாவில் மக்கள் அப்படியே சுருண்டுடுவாங்க அந்த பனினால். நிறைய ப்ராப்ளங்கள் ஒரு பகுதியை ரஷ்யாவில் பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அதுக்கு மாறாக வெப்பமும் இங்கே அதிகமாக இருக்கும், மழையும் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மாறான வெப்பங்கள் இது வரைக்கும் பாராத பக்கம். அது மூலிமா சில நோய்கள் உருவாது. 10லேருந்து 16 வயசு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில நோய்கள்னால வரலாம். அதுக்கான மருத்துவம், அதோட உணவு வழிகள், உணவில் நல்லா வழி பண்ணுறது நல்லது. ஒரு முக்கிய அதிபர், அதாவது முக்கியமான ஆளாக இருக்கார். அவர் பிரச்சனையாகி அவர் வீட்டிலேருந்து வெளியே வராத அளவுக்கு கூட பண்ணுவாங்க. அந்த நிலைமை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான சிலை இல்லை ரோட்டில் இல்லை எங்கன்னா நிற்கிறது ஒரு மிகப்பெரிய
இதுவாக இருக்கும். அந்த சிலை மெதுவாக ஆடி திரும்ப கீழே விழுறத பார்க்க போகிறோம். மிகப்பெரிய பில்டிங்காக இருக்கும், அதுவும் அப்படியே ஒரு இதுவாகி விழுறத பார்க்க போகிறோம். 2 நாடுகள் கூடும் இடத்துல நடுக்கடலில் ஒரு வால்கனோ, அதாவது எரிமலை, மிகப்பெரிய எரிமலை உருவாகிறத பார்க்க போகிறோம். உலக வங்கி பேங்க், அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போகிறோம். 2 கோள் ஒட்டின்னு போகிறதையும் அதில் சந்திரன் ஒன்று கோளோ நடுப்புற அங்கே வர்றதுனால அந்த கோளோட நிழல் வந்து கருப்பாயிடும். அதனால் கொஞ்சம் இருட்டு நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 கடல்லையும் கொந்தளிப்பு வரும். அதுவும் சென்னையில் ஒரு சின்ன இடத்துல, ஆனால் பெரிய இது இல்லை. அந்த தண்ணி அப்படியே உள்ளே வர மாதிரியே இருக்கும். கொந்தளிப்பு, அதாவது அலைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம 2 கடல்லையும் ஒரே டைமில் ஏற்படும். மேகமூட்டம் அதிகமாகவும் கரு மேகமாகக்கூடிய நிலைமை இருக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சின்ன திரை நடிகை, அதோட ஆவேசங்கள் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். இது மூலிமா ஒரு முக்கியமான நடிகை, அவங்களுக்கு பிரச்சனை வரும். எதிர்பார்க்காத முஸ்லீம் நாடோட பிரச்சனை உருவாகி சண்டைகள், இது வரைக்கும் பார்க்காத சண்டையை இப்போ பார்ப்பாங்க. ரொம்ப சண்டைகள் ஏற்படும், ஆனால் அது ஒரு பின்னாடி சமாதானத்துக்கு வரும். ஆனால் ஒரு சண்டை ஏற்படுறத பார்க்க போகிறோம். லண்டனில் ஒரு சின்ன ஒரு மாநாடுகள் ஏற்படுத்தலாம், அதில் நிறைய மாற்றங்கள் எடுத்துன்னு வரணும் அப்படின்ற ஒரு செயல்கள் ஏற்படும். அதுக்கான வழிமுறைகள் எடுத்துன்னு வருவாங்க. ஐநா கவுன்சிலில் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு குழப்பம் ஏற்பட போகுது, அதுவும் ஒரு பிரச்சனையாகும். நாட்டாகவும் ஒரு பிரச்சனை, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியும் ஒரு பிரச்சனை உருவாகி அவங்களும் சில சண்டைகள் ஒரு குறிப்பிட்ட குழப்பத்தை ஏற்படுத்திக்க போகுது. மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நவம்பர் வரைக்கும் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி சார். மிக விளக்கமாகவும் நல்லாவும் சொல்லியிருக்கீங்க சார். நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடம், நாடி ஜோதிடம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே நம்முடைய பூமியில், தமிழ்நாட்டில் இதை எல்லாத்தையும் இந்த ஜோதிடம் வந்து மிகவும் பிரபலமான பல அரிய விஷயங்களை தரக்கூடிய ஒரு ஜோதிடம் இது. அதன் மூலம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள். நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து சார், நீங்கள் பல வீடியோக்களில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து இந்த கரூர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக போய் இன்னமும் போய்கிட்டே இருக்குது. இந்த கரூர் பிரச்சனையால் அந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போன அந்த கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்படுவாரா? ஏன்னா அந்த தலைவர் மேலே வந்து வழக்கு இல்லை, தலைவருக்கு கீழே இருக்கிற மற்றவர்கள் மேலெல்லாம் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு. இதனால் இந்த இறப்பின் காரணமாக, கரூர் 41 பேர் இறப்பின் காரணமாக அந்த கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்படுவார். ஆர்ப்பாட்டம் இருக்குது, இன்னொரு 10 நாள் பொறுங்க, வழி தெரியும். இந்த கட்சியினுடைய தலைவர் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அந்த நடிகர் விஜய் வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டு சேர்ந்தால் தான் அவர் வந்து ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுபோல் அதை வச்சு பார்க்கும்போது அவர் வேற ஒரு கட்சியோட நெருங்கி போகிற மாதிரி தெரியுது. அந்த கட்சிக்காரர்களும் அந்த எதிர்கட்சிக்காரர்களும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இதனால் அவர் தனியான இப்போ மீட்டிங்லெல்லாம் பேசினார், மக்களை சந்திக்கும் போதெல்லாம் சொன்னார், எல்லா கட்சியும் அவர் சாடினார், அனைத்து எதிர்கட்சிகளையும் அவர் சாடினார். திமுகவுக்கு ஓட்டு போடுறது, பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரி தான்லாம் பேசினார். ஆனால் இன்றைய அந்த கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியுது. அவர் கூட்டு கண்டிப்பாக சேர்ந்தார் போல தெரியுது. அப்படி கூட்டு சேருவாரா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக ஒரு கட்சியில் கூட்டு சேர்ந்து, ஆனால் இப்போது வழக்கு, ஒரு சின்ன ப்ராப்ளம், சின்ன குழப்பங்கள், சில பிரச்சனைகள் ஏற்படும். அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு வழிபடணும். அதுக்கப்புறமா அந்த கூட்டோடு சேர்ந்து வலுவாகக்கூடிய நிலைமை ஏற்படும்.
அதான் சார், அதுதான் சார் என்ன சொல்ல வந்தேன்னா, அவருக்கு இப்போ இந்த வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவருக்கு ஏதோ சப்போர்ட்டு தேவைப்படும். அந்த சப்போர்ட்டுக்காக அவர் பிஜேபியோட கூட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேஷியங்கள் அங்கங்கே நான் உலாவிக்கிட்டு இருக்கு. அது உண்மையாகுமா என்னன்னு உங்ககிட்ட அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இவர் ஃபேஸ் பண்ணுவார், அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கான வழி வருவார். அப்புறமா தான் அவர் செயலில் வரும். இப்போ அவருடைய நிலையெல்லாம் தனித்து இருக்குது அப்படின்றார். இப்போதைக்கு தனித்து இருக்குது. இந்த பிரச்சனையால் அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுதுன்றாங்க. அவங்களோட சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட இவர் கூட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடிலாம் இவர் அந்த கட்சியும் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தார், பிஜேபியும். அதுதான் இப்போ வந்து எல்லாரும் வந்து அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து இவர் வந்து கூட்டு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன ஆகுன்னு கேட்குறேன். அதான் இப்போ அவர் மனநல தனித்து இருக்குது அப்படின்றார். ஓ சரி சரி சார். இப்போ இந்த மாதிரி ஒரு மாபெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்துட்டுது நாட்டில். இது வந்து பல கட்சிகளுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதனால் வர தேர்தலில் அந்த விஜய் கட்சி, நடிகர் கட்சி தேர்தலில் நின்று அவர் ஆட்சி பிடிப்பாரா, ஆட்சிக்கு வர முடியுமா, இல்லை தேர்தல் அரசியல்லே அவர் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், சில குழப்பங்கள் ஏற்படுது, ஒரு பிரச்சனை வரும், அதுலேருந்து மீண்டு அவர் வரணும். அதை மீண்டு வந்தால் தான் வழி வரும். அந்த பிரச்சனை வந்திருக்கு, அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வழிமுறைகள் மீண்டு வந்து திரும்பி அரசியலில் வழி பண்ணுவார். ஸோ இப்படி தமிழ்நாடு அரசியல் போயிட்டுருக்குது சார். அதே நேரத்தில் ட்ரம்ப் வந்து சீனாவில் போய் பீன்ஸு வந்து அவங்க வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்றதால விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக சீன அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது பீன்ஸுக்காக பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரா, இல்லை சீனா இந்தியாவோட நெருங்கி வந்துட்டு இருக்கிறத கண்டு பயந்து அவர் நட்பு வைத்துட்டு இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் இறங்கிடுவாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. அது எப்படி சார் போகும், என்ன ஆகும்? கண்டிப்பாக பலன் கொடுக்காது. நட்புறுதி, சீனாவோட நட்புறுதி நமக்கு நல்லா இருக்குது. இவங்களோட பலம் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. சும்மா ஒரு ஒரு இதுக்கு தான் போகிறத தவிர அவரோட பலன் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆமாம் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீனா வந்து இப்போ நம்ம மெட்ரோ ட்ரெயின் மற்ற மலையை குடைஞ்சி நம்ம சாலை அமைக்கும் போதெல்லாம் அந்த டனல், அந்த இது எந்திரம் இருக்குது பாருங்கள், மலையை குடைந்து போகிறது, பூமிக்கு அடியில் குடையிற அந்த ரவுண்டு அந்த எந்திரம் வந்து சின்ன எந்திரம் தான் நமக்கு வந்து சைனா கொடுத்துட்டு இருந்தது. அதன் மூலம் வந்து ஒரு 2 வழிப்பாதை மட்டும்தான் அமைக்க முடியுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த சைனாவில் வந்து 4 வழிப்பாதை அமைக்கக்கூடிய அந்த டனல் பேரல், அந்த வட்டமான அந்த துளை போடக்கூடிய அந்த மிஷின் வந்து அவங்கக்கிட்ட கண்டுபிடிச்சி வச்சு அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மிஷினையே இப்போ வந்து இங்கே இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. விலைக்கு கூட விற்காமல் இருந்தவங்க இப்போ விலைக்கு விற்க அவங்க தயாராக இருக்காங்க. உலகத்தில் யாருக்குமே அதை கொடுக்காமல் இருந்தாங்க, இப்போ இந்தியாவுக்கு கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களோட பேசி அந்த பேச்சுவார்த்தை மூலம் அவங்கள வந்து இது எல்லாத்துக்கும் சரி பண்ணி இந்தியாவோட நட்பு கொண்டு வந்திருக்காரு. இதனால் நமக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கமான நட்பு வரும் போல தெரியுது. இதை கண்டு அமெரிக்கா நமக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். நமக்கு இது பண்ணாதது அமெரிக்கா வந்து ஒரு இதுவாக பண்ணாது. ஆனால் சீனாவை கொஞ்சம் மிரட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத சொல்கிறேன். இப்போ அடுத்த ஒரு மாதத்தில் வந்து ரஷ்ய அதிபர் நம்முடைய இந்தியாவுக்கு வந்து நம்ம பிரதமரை சந்திக்க போகிறார் சார். இது ஒரு மிகப்பெரிய இந்த பரபரப்பான உலகில் வந்து அங்கங்கே போர் அது இது எல்லாம் நடந்து பொருளாதாரம் எல்லாம் சரியிற மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் அவர் வந்து நம்ம பிரதமரை சந்திக்க வராரு. இதனால் நம்முடைய நாட்டுக்கு வளர்ச்சி ஏற்படுமா, மற்ற அந்நிய நாடுகள் இதை கண்டு பொறாமைப்படுமா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். பெரிய அளவில் வளர்ச்சி வரும், பெரிய அளவில் வழி வரும். நிறைய பிஸ்னஸ், நிறைய தொழில்கள் வளர்ச்சி உற்பத்தி ஆகிடும். அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது.
சார், இந்த பொருளாதார வளர்ச்சி இந்த ட்ரம்புனுடைய நடவடிக்கைகளால் இந்தியாவில் உயர்றதுக்கு தடுக்கிற மாதிரி தெரியுதா, இல்லை உயருமா? தடுக்க முடியாது, நம்ம வேறு வழியாக வேண்டுன்னு இருக்கோம். வேறு செயல்பாடே நடக்க போகுது இந்தியாவில் பாருங்கள். சார், அதே போல் ஒரு தனியார் புள்ளி விவரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, வறுமையால் நம்ம இந்தியாவில் அதிகமாக இறக்கக்கூடியவர்கள் வந்து கேரளாவில் இருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு அதில் 4வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ளி விவரம் சொல்லியிருக்கு சார். இந்த மாதிரி இந்தியாவில் வறுமைகள் இருக்குங்கிறத அந்த புள்ளி விவரம் காட்டியிருக்கு. இந்த வறுமையெல்லாம் எப்போ ஒழியும், இந்த வறுமை விரைவில் தீருமா என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க சார். இனிமேட்டு தீராது. 2028 தான் ஓரளவுக்கு மாற்றங்கள் வரும். இருந்தாலும் இது அதிகமாகும். ஏன்னா போகிற கோல்டு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விலைவாசிகள் ஏறுற மாதிரியே தான் இருக்குது. அதனால் மக்கள் உழைப்பு கவனம் செலுத்தினா நல்லா ஆகிடும் சொல்கிறார். உணவு வழிகள் நிறைய உணவு வழிகள் திறன் பண்ணணும். உற்பத்திகள் நிறைய பண்ணால் இந்த நாட்டோட பெருமைகள், இந்த நாட்டோட வளர்ச்சிகள் இருக்குது. சார், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து தற்கொலை மரணங்கள், மாணவர்களிடையே அதிக தற்கொலை மரணங்கள் நம்முடைய நாட்டில் நிறையா நடந்துகிட்ருக்கதாகவும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்குது சார். இந்த தற்கொலை மரணங்கள் வந்து இனி போக போக குறையுமா, அதுக்கான வழிகள் வந்து வருமா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். அது குறையத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல, நிறைய விமர்சனங்கள், நிறைய வழிகள், நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லி பேசுறது இதெல்லாம் இருந்தால் மக்கள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படின்லாம் அதுவும் குறிப்பாக மாணவர்கள் தான் தற்கொலை அதிகமாக மனநிலைகள் மாறி மனநிலைகள் செயலாக்க சொல்ல மன வலிமைகள் இழந்துடுறாங்க. அதனால தான் யோகா, மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண சொல்ல மன வலிமைகள் வரும். ஆலயங்கள்லாம் போகிறதுக்குதுன்னா மன வலிமைகள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற அடுத்த வழி பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய காரியங்கள் நமக்கு வழியாக அதை எடுத்து போடணும். இல்லைன்னு அப்படி இல்லை, அப்படி இந்த மக்கள் இந்த மாதிரி தோல்வி நிலையை பார்க்குறப்போ மனசு இதுவாக தான் செய்யும். இருந்தாலும் மக்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த பிரச்சனை வந்து விடுபடலாம். ஓகே சார். ரொம்ப இந்த தங்கம் இன்றைக்கி வந்து விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். இது வந்து இனிமேல் எப்படி இருக்கும், தங்கம் விலை குறையுமா ஏறுமா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். தங்கம் வெள்ளி இந்த விலை எப்படி நிலவரம்? நாளைக்கு கொஞ்சம் குறையும், திங்கள் செவ்வாயில் இன்னும் கொஞ்சம் குறையும். ஆனால் 2 நாள் தான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப கோல்டு தங்கெல்லாம் ஏறதான் போகுது. இன்னும் அங்கே போர் பதட்டங்கள் இருக்கிறதுனால இதை நிறுத்த முடியாது. ஸோ போர் பதட்டத்தால் தான் இந்த விளையாட்டங்கள் நடக்குதா சார்? போர் பதட்டம் ஒரு பெரிய நாட்டோட அவங்களோட வர்த்தகங்கள் அதில் பிரச்சனையாக சொல்ல இதெல்லாம் ஆகும். இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? ஸ்டேபிள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அமெரிக்காவில் விழுந்திருக்கு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் இறங்கலாம், நாளைக்குள்ள விழுந்து திரும்ப விழும், அதுவா ஏறும். ஆனால் நவம்பரில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பிப்ரவரி மாதம் தான் இதுக்கான வழிகள். ரொம்ப மகிழ்ச்சி சார். பல விஷயங்களை வந்து அதுக்கான தெளிவுகளை, அதுக்கான தேர்வுகளை அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடம் மூலம் தெரிவிச்சிருக்கீங்க. அது எல்லாருக்கும் பயன்படும்னு நினைக்கிறேன் சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேரிலும் கொடாடு கொடிய செல்லும் இன்னும் நிறைய அகஸ்தியர் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.